அதுக்குள்ளே டோலுன்னு சொல்லி 15 ரூபா வாங்கிட்டான். இங்கேயும் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய எல்லாம் இருக்குது. இருந்தாலுமே எப்படின்லாம் தெரியல. ஆனால் வெயில் பொழகுது, குளிரும் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் வந்து நம்ம ஊரில் கொல்லிமலைன்னு சொல்லுவோம். அது நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நார்த் சைடில் வந்தால் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, லே லடாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிகேஷ்லாம் இந்த சைடில் உத்தரகாண்ட் சைட்லாம் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்கும். ஏன்னா ரோட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராகலாம் இருக்காது. நம்ம ஊரில் கூட ஏதோ ஓரளவுக்கு போட்டுருவாங்க. இங்கெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முசோரியில் வந்து ஹாஸ்டலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 500 rupees. அந்த 500 rupees வர்த்தா இல்லையா நீங்கள் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்ட்டு. அதுக்காக தான். ஏன்னா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி இந்த வீடியோவை வந்து இந்த பிளேஸை வச்சு ஒரு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹாஸ்டலர்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து ஃபால்ஸ் கிட்ட ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மால் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. இப்போ நம்ம புக் பண்ண வேண்டியது வந்து ஃபால்ஸ் கிட்ட இருக்க ஒரு கெம்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சைடில் இருக்க ஹாஸ்டலரை தான் நம்ம புக் பண்ணணும். இப்போ அங்கே இருக்கிற ஒரு லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதுதான் ஹாஸ்டல். இன்னும் இருக்குது, பேக் சைட்லாம் இருக்குது ஃபால்ஸு. இந்த ஒரு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நேச்சரோட ரொம்பவே கனெக்டான ஒரு ஹாஸ்டலு. அது வந்து அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியுமா? 500 ரூபா தான் பர் பர்சனுக்கு. இவங்க ஒய்ஃபைலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இங்கே இருக்குது. இப்போது இதை நீங்கள் பாருங்கள். அப்படியே வாங்க உள்ளே காட்டுறேன். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கர்ஸ் ப்ளஸ் வந்து சோலோ ட்ராவல் வராங்கள அவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் தான் இது. ஃபால்ஸை ஒட்டி நம்ம போகிறோம். இது எல்லாமே ஹாஸ்டல் தான். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு சோலோ ட்ராவல் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி லொக்கேஷன் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேச்சரோட கனெக்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிளேஸ் தாங்க வேறு மாதிரி. இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன்.
இவங்க கொடுத்த ரூம் இதுதான். அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். 2 பேர் வந்ததால் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டாங்க. பட் செம்ம பிளேஸுங்க. இந்த இடத்துல தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல்லே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைக் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து தனியாக ஒரு காஸ்ட்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான். பட் அதெல்லாம் வச்சு நம்ம டின்னர் வந்து அழகாக இந்த ரிவரோடு உட்காந்து சாப்பிட்லாம். செம்ம ஸ்பாட்டு.